ஆளுநரை அப்பாயின்மெண்ட் பண்றாரு. அதே மாதிரி யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னு சொன்னேன் மத்தியத்துல உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதி, அடுத்து உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள் யாராவது இருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் யூபிஎஸ்சியோட தலைவர், அதுக்கப்புறமேட்டு தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தோட தலைவர். ஓகேங்களா? இந்தியா அப்படிங்கும் போது ஓவராலா வந்துருந்தா. ஆனா நீங்க என்ன சொல்லிக்கோங்க, மாநில தேர்தல் ஆணையர் வந்து யார் நியமிப்பாரு? ஆளுநர் வந்து நியமிப்பாரு அப்படின்றாங்க. ஓகேங்களா? இது வந்து ஓவரால் இந்தியாவுக்கே வந்து நியமனம் தேர்தல்ல. ஆளுநர் வந்து மாநில, இது ஃபுல்லா மாநிலம் வச்சுக்கோங்க, இது ஃபுல்லா மத்திய வச்சுக்கோங்க. மாநிலத்தில் ஏற்படுற எலெக்ஷன் எதாவது வந்துச்சுன்னா அந்த தலைவர் யாருன்னு தேர்ந்தெடுப்பாங்க, நியமனம் பண்ணுவாங்க ஆளுநர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவர் எப்படி விரும்பினாலும் வந்து 5 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு 5 வருஷம் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு 3 வருஷம் பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் எப்போ விரும்புகிறாரோ, எந்த காலத்துக்கு விரும்புகிறாரோ அத்தனை காலம் வரைக்கும் ஆளுநர் இருப்பார். அதே மாதிரி தான் இங்கே மாநில தேர்தல் ஆணையரும் வந்து ஆளுநர் வந்து எப்போ விரும்புகிறாரோ, எது வரைக்கும் விரும்புகிறாரோ அது வரைக்கும் இருப்பார் அப்படின்றாங்க. ஓகேவா? எலெக்ஷன் ஆனால் 5 வருஷம் ஒரு டைம் வருது. அது மீறி இவர் இருக்கலாம் தலைவராக அப்படின்னா இருக்கலாம். ஓகேங்களா? உச்சபட்ச ஆட்சி அதிகாரம் வந்து யாருக்கு இருக்கு? குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. 352 பார்த்தோம், 356 பார்த்தோம், 360 பார்த்தோம். ஓகேங்களா? இது தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலை. ஓகேங்களா? இப்போ வந்து இங்க வந்து ஓகேவா இல்லைங்கிற பட்சத்துல, எதுவும் சரியில்லைங்கிற பட்சத்துல குடியரசுத் தலைவரோட ஆட்சி எங்க வரும்? மாநில அரசுக்கு வரும். அப்படி வரும்போது யார் வந்து அதை நடைமுறைப்படுத்துவாங்க? இந்த குடியரசுத் தலைவரோட பேர்ல வந்து நிர்வாகம் பண்ணுவாங்களோ இல்லை அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்களோ யார் குடியரசுத் தலைவரோட பேர்ல இருக்கும். அந்த பேர் வந்து குடியரசுத் தலைவர் பேர்ல இருக்கும். ஆனா ஆட்சி செய்யறது யாரு? ஆளுநர் அப்படின்றாங்க. எங்க இந்த இதை வந்து இங்க வரும்போது தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலைக்கு வரும்போது மக்களவை வந்து கலைக்கலாம், என்ன வேணா பண்ணலாங்கிற யாருக்கு அதிகாரம் இருந்துச்சு? குடியரசுத் தலைவருக்கு இருந்துச்சு. இங்க வந்து ஆளுநருக்கு இருக்கு அப்படின்றாங்க. சட்டமன்றத்துக்கு கூட்டத்தை வந்து கூட்டமும் ஒத்திவைக்கவும் கலைக்கவும் அதிகாரம் இருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கல. இப்போதான் எல்லாருமே உறுப்பினர்கள் எல்லாமே வந்து உட்காந்துருக்கீங்க. அது யார் அமைச்சர், யார் அமைச்சர் இல்லை, எத்தனை பெரும்பான்மை பெற்றிருக்கீங்க, எவ்வளோ கட்சி தோற்றுருக்கு, எவ்வளோ கட்சி ஜெயிச்சிருக்கு, இன்னும் முதலமைச்சரே ஃபிக்ஸ் பண்ணல. அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருமே இந்த சட்டமன்ற